கலியுகத்தின் கரங்களில் மாட்டிக்கொண்ட தர்மன். பாரத போரில் வெற்றி வாகை பெற்ற பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரத்தில் அரசாட்சி செய்து கொண்டிருந்த காலம் அது. கதிரவன் உதயத்திற்கு முன் எழுந்து தன் கடமைகளை முடித்துக்கொண்டு வழக்கம் போல அரசவைக்கு வந்தான் தர்மன். தனது ஆலோசகரும் வழிகாட்டியுமான கண்ணபிரானை வணங்கி தன்னுடைய இருக்கைக்கு சென்று பொன் சிரிப்போடு அமர்ந்தான். கண்ணபிரானும் அரசனுக்கு பக்கத்து இருக்கையில் வந்து அமர்ந்தார். தர்மரை தொடர்ந்து அரசவைக்கு வந்த சகோதரர்கள் நால்வரும் தத்தம் ஆசனத்தில் அமர்ந்தார்கள். சபை நடவடிக்கைகள் ஆரம்பமானது. அன்று பொது விசாரணை தினம், அதாவது அரசன் பொதுமக்களை சந்திக்கும் நாள். சபை கூடிய அன்று ஒரு விசித்திரமான வழக்கு வரப்போகிறது என்பதையும் அந்த வழக்கு தன் தர்ம சிந்தனையையே மாற்றி அமைக்கப் போகிறது என்பதையும் அறியாத தர்மன் உற்சாகமாக அமர்ந்திருந்தான். தலைமை காவலன் உள்ளே வந்து, அரசே, வழக்கு ஒன்று விசாரணைக்கு வந்துள்ளது என்றான். தங்களை பார்க்க இருவர் காத்திருக்கிறார்கள் என்றும் கூறினான். அவர்களை உள்ளே அனுப்பிவை என்றான் தர்மன். அருகில் அமர்ந்திருந்த கண்ணனின் கண்கள் ஒரு கணம் பளிச்சிட்டு இயல்பு நிலைக்கு திரும்பியது. இருவர் உள்ளே வந்தனர். இருவருக்கும் 40 அல்லது 42 வயது இருக்கலாம். அவர்கள் நல்ல ஆரோக்கியமான உடற்கட்டோடு இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் கையில் ஒரு பெரிய செப்பு குடம் இருந்தது. கையில் செப்பு குடத்தோடு இருந்தவன் முதலில் பேசினான். அரசே, என் பெயர் ரகுநந்தன். நான் ஒரு விவசாயி. இங்கிருந்து 15 காத தூரத்தில் என்னுடைய கிராமம் உள்ளது. விவசாயத்தை விரிவுபடுத்துவதற்காக இவரிடம் 5 வேலி நிலத்தை வாங்கினேன். வாங்கி அந்த நிலத்தை திருத்துவதற்காக தோண்டிய போது இந்த குடம் கிடைத்தது. இதற்குள் ஏராளமான பொற்காசுகளும் தங்க ஆபரணங்களும் உள்ளன. இந்த இடத்தை எனக்கு விற்ற இவரின் முன்னோர்கள் இதை அங்கே புதைத்து வைத்திருக்கலாம். நான் பணத்தை கொடுத்து இடத்தை மட்டும்தான் வாங்கினேன். அதனால் இந்த குடம் எனக்கு வேண்டாம். இவரிடம் கொடுத்தால் வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்கிறார். ஆகவே இதை இவரை வாங்கிக் கொள்ள சொல்லுங்கள் என்றான். அப்போது அவனுடன் வந்த 2வது மனிதன் பேச ஆரம்பித்தான். அரசே, என் பெயர் விஸ்வசேனன். நானும் அதே ஊரை சேர்ந்தவன்தான். 3 மாதங்களுக்கு முன்பு என் குடும்ப கஷ்டத்திற்காக அந்த இடத்தை இவரிடம் விற்று முழு பணத்தையும் பெற்றுக்கொண்டேன். எனக்கும் அந்த இடத்துக்கும் இப்போது எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த இடத்தை வாங்கிய ரகுநந்தன் விவசாயம் செய்வதற்காக நிலத்தை செம்மைப்படுத்த ஆரம்பித்த போது அதில் இருந்த மரங்களை எல்லாம் வெட்டி எடுத்து கொண்டார். அதே போல அந்த இடத்திலிருந்து கிடைத்த புதையலும் இவருக்குத்தான் சொந்தம். அதனால் தான் அவர் கொண்டு வந்து கொடுத்த போது நான் அதை வாங்க மறுத்துவிட்டேன். இப்போதும் அதைத்தான் சொல்கிறேன். எனக்கு இது வேண்டாம். அரசு சிம்மாசனத்தில் வீற்றிருந்து வழக்கை கேட்ட தர்மன் திகைத்து போய்விட்டான். இருவர் சொல்வதும் சரியாகத்தான் இருக்கிறது, நியாயமாகவும் தோன்றியது. ஆனால் வழக்கு என்று வந்துவிட்டால் அதற்கு தீர்வு என்று ஒன்று சொல்ல வேண்டுமே. யாருக்கு சொந்தம் அந்த புதையல்? யோசிக்க யோசிக்க குழப்பம்தான் மிஞ்சியது. அரசவையே ஸ்தம்பித்து போய் முற்றிலும் நிசப்தமாக இருந்தது. தர்மன் யோசனையுடன் மெதுவாக வலது பக்கம் திரும்பி தன் அருகில் அமர்ந்திருந்த கண்ணபிரானை நோக்க அவர் புன்னகை செய்தார். என்ன தீர்ப்பு சொல்லட்டும் என்று தர்மன் கண்களாலேயே அவரை வினவினான். அவர் தன் கையை சற்றே உயர்த்தி விரல்களால் சமிஞ்சை செய்தார். என்ன செய்ய வேண்டும் என்பதை அவனுக்கு உணர்த்தினார். அவனும் அதன்படியே செய்தான். வழக்கை தொடுத்த இருவரையும் பார்த்து சொன்னான். தீர்ப்பு நாளைக்கு சொல்லப்படும். அந்த குடத்தை தன அதிகாரியிடம் கொடுத்துவிட்டு நீங்கள் இருவரும் இப்போது செல்லுங்கள். நாளைக்கு இதே நேரத்துக்கு இங்கு வாருங்கள் என்று தர்மன் சொல்ல அவர்களும் அப்படியே ஆகட்டும் என்று அங்கிருந்து சென்றனர். அன்று மாலை கனத்த மனதுடன் அரண்மனை தாழ்வாரத்தில் அன்று வந்திருந்த வழக்கை பற்றி ஆழ்ந்த யோசனையுடன் யோசித்துக் கொண்டிருந்தான் தர்மன். என்ன தீர்ப்பு சொல்வது ஒன்றும் புரியவில்லை. ஒன்றும் பிடிபடவும் இல்லை. எந்த வழியும் தெரியவில்லை. சரி, கோவிந்தனையே கேட்டுவிடுவோம் என்று முடிவு செய்தான். என்ன ஆச்சரியம்! கண்ணன் தாழ்வாரத்தின் மற்றொரு பகுதியிலிருந்து தர்மனை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவர் அருகில் வந்தவுடன் தர்மன் சொன்னான், மாதவரே, எனக்கு மிகவும் தர்ம சங்கடமாக இருக்கிறது.
இன்று வந்த வழக்கிற்கு என்ன தீர்ப்பை சொல்வது? நீங்கள் தான் உதவ வேண்டும் என்று கண்ணனிடம் கேட்டான். தர்மா, கவலையை விடு. இந்த வழக்கின் போக்கு நாளை தலைகீழாக மாறிவிடும், புன்னகையுடன் சொன்னார் கிருஷ்ணர். தர்மர் புரியாமல் கிருஷ்ணரை பார்க்க, மிகுந்த தர்ம சிந்தனையோடு பேசிய அவர்கள் இருவரும் நாளை முற்றிலும் மாறுபட்ட எண்ணத்தோடு வருவார்கள். அவர்களின் பேச்சும் போக்குமே உன்னை ஒரு நல்ல தீர்ப்பை சொல்ல வைக்கும். நாளை காலை வரை பொறுத்து இரு என்றார் தர்மரிடம். இந்த ஒரு இரவில் என்ன நடந்துவிடப் போகிறது? அவர்கள் எப்படி மனமாற்றம் பெறப்போகிறார்கள் என்று வினவினான் தர்மன். மாறாத புன்னகையோடு கண்ண பரமாத்மா பதில் உரைத்தார். இன்று இரவு நடுநிசையிலிருந்து கலியுகம் தொடங்குகிறது. கலியுகம் எப்படி இருக்கும், கலியுகத்தில் மனிதர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் சகோதரன் சகாதேவனிடம் கேட்டு தெரிந்து கொள் தர்மா. வந்தது வரப்போவது என எல்லாவற்றையும் உணர்ந்தவன் அவன். இப்படி இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது பேச்சுக்குரல் கேட்டோ அல்லது அந்த மாயக்கண்ணனின் உந்துதலாலோ அங்கே சகாதேவனும் வந்து சேர்ந்தான். அவனை பார்த்த கண்ணன் உடனே சொன்னார், ஆகா தர்மா, உன் தம்பி இதோ வந்துவிட்டான், அவனை கேள் என்றவர் சகாதேவனிடம் திரும்பி, சகாதேவா, இன்று இரவு கலியுகம் பிறக்கிறதல்லவா? கலியுகம் எப்படி இருக்கும், கலியுகத்தில் மக்களின் மனநிலையும் செயல்களும் எப்படி இருக்கும் என்பதை நீயே உன் அண்ணனுக்கு எடுத்துக்கோரு என்றார் கிருஷ்ணர். ஆமாம் அண்ணா, இன்று இரவு கலியுகம் பிறக்கிறது. கிரேதா யுகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லோருமே நல்லவர்களாக இருந்தார்கள். அடுத்து வந்த திரேதா யுகத்தில் 4 பேர்களுக்கு ஒருவர் என்ற விகிதத்தில் தீயவர்கள் தோன்றினார்கள். அந்த யுகத்தில்தான் ராமாவதாரம் நிகழ்ந்தது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ராவணன் போன்ற அரக்கர்களும் வாலியை போன்ற தீயவர்களும் தோன்றினார்கள். அடுத்ததுதான் நாம் வாழும் இந்த துவாபர யுகம். இந்த யுகத்தில் 4 பேர்களுக்கு 2 பேர் தீயவர்கள் என்ற விகிதத்தில் இருக்கின்றனர். இறந்து போன துரியோதனன், துச்சாதனன் போன்றவர்கள் துவாபர யுகத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இதுவும் இன்றுடன் முடிகிறது. நாளை கலியுகம் பிறக்கிறது. கலியுகத்தில் 4 பேர்களுக்கு 3 என்ற கணக்கில் தீய சக்திகள் தோன்றும். ஆனால் அந்த ஒரு நல்ல மனிதர் மற்ற தீமைகளுடன் போராடி தர்மத்தை நிலைநிறுத்துவார். கலியுகத்தில் போக போக இந்த போராட்டம் மிகவும் அதிகரிக்கும். மக்களின் மனநிலை பொதுவாக தீயதாகவும் சுயநலம் மிக்கதாகவும் இருக்கும் என்றான் சகாதேவன். வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்த மூவரும் உறங்கச் சென்றனர். பறவைகளின் இன்னிசையுடன் அடுத்த நாள் பொழுது புலர்ந்தது. தர்மன் வழங்க இருக்கும் தீர்ப்பை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு கதிரவனும் கிழக்கில் பிரகாசமாக உதயமானான். படுக்கையை விட்டு எழுந்த ரகுநந்தனின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. ஆமாம், கலியுகத்தின் முதல் நாளின் மகிமை அவன் நெஞ்சில் நஞ்சை விதைத்தது. முதல் நாள் வரை அவனை நல்வழிப்படுத்தி கொண்டிருந்த மனது ஓய்வெடுத்து கொண்டது. மூளை அதிவேகமாக செயல்பட்டது. நேற்று நான் செய்த காரியம் பெரும் முட்டாள்தனமானது என்று அவனுக்கு தோன்றியது. புதையல் கிடைத்ததை வெளியில் சொல்லாமல் இருந்திருக்கலாமே என்று அவன் நினைத்தான். அதை அப்படியே வைத்திருந்தால் தானும் தனது சந்ததியினரும் எத்தனை தலைமுறைகளுக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம் என்றும் நினைத்து பார்த்தான். மலைப்பாக இருந்தது. குறைந்தது 10 தலைமுறைகளுக்கு மேல் அந்த சொத்து தாராளமாக வருமே. மிகுந்த மனப்போராட்டத்திற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தான். இன்று அரசவையில் அரசரிடம் தன் தவறை எடுத்துச் சொல்லி அந்த புதையலை வாங்கி வந்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தான். கேட்பதோடு மட்டுமல்ல, தேவைப்பட்டால் மன்னரின் காலில் விழுந்தாவது அதை பெற்றுக்கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற துடிப்பும் அவனிடம் உண்டாயிற்று. உடனே விரைந்து செயல்பட்டான். அடுத்த சிறிது நேரத்திற்குள் தன் காலை கடன்களை முடித்துக்கொண்டு செல்ல வேண்டிய நேரத்துக்கு முன்பாகவே அரண்மனை செல்வதற்கு தயாரானான். அதே போல அந்த ஊரின் மறுபகுதியில் தன் நண்பனின் வீட்டில் இருந்த விஸ்வசேனனுக்கும் அதே எண்ணம் ஏற்பட்டது. அதே துடிப்பு வந்தது. அரசரிடம் இருக்கும் அந்த புதையலை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்தான். இருவரும் அரண்மனை வாசலில் சந்தித்தார்கள்.
யதார்த்தமாக தங்களின் புதிய முடிவை விவாதிக்க ஆரம்பித்தார்கள். அது ஒரு பெரிய சண்டையில் போய் முடிந்தது. ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு தங்கள் ஆடைகளை கிழித்து கொள்ளும் அளவுக்கு வந்துவிட்டார்கள். அரண்மனை காவலர்கள் அவர்களை சமாதானப்படுத்தி, வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீங்கள் அடித்துக்கொள்வது நியாயமில்லை என்று விலக்கி வைத்தனர். எதுவாக இருந்தாலும் மன்னர் வந்த பிறகு அவரிடமே உங்கள் கருத்துக்களை எடுத்து கூறுங்கள் என்றவர்கள் இருவரையும் தனித்தனியே அமரச் செய்தார்கள். சற்று நேரம் கழித்து தர்மர் வந்துவிட்ட செய்தி அறிந்த இருவரும் அனுமதி பெற்று அரசவைக்குள் நுழைந்தனர். உள்ளே சென்றவர்கள் மன்னரை வணங்கி சற்றும் தாமதியாமல் பேச ஆரம்பித்தனர். முதலில் அந்த புதையலை தோண்டி எடுத்த ரகுநந்தன் பேசினான். அரசே, நடந்த தவறுக்கு என்னை மன்னியுங்கள். அந்த புதையல் எனக்குத்தான் சொந்தம். இவர் நேற்று தெளிவுபடுத்தியதைப் போல நிலத்தை நான் வாங்கிவிட்டேன். அதன் மேற்பகுதியில் இருந்த மரங்களை எல்லாம் வெட்டி நான் தான் எடுத்துக்கொண்டேன். அதே போல நிலத்தின் அடியிலிருந்து கிடைத்த அந்த புதையலும் எனக்குத்தான் சொந்தம். ஆகவே அதை என்னிடமே தரும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். பதட்டத்தோடு இருந்த நிலத்தின் முன்னாள் உரிமையாளன் விஸ்வசேனன் பேச ஆரம்பித்தான். அரசே, இவன் சொல்வது முற்றிலும் தவறாகும். நேற்று நடந்த செயலுக்கு நானும் வருந்துகிறேன். என்னை மன்னியுங்கள். அந்த புதையல் என் முன்னோர்களின் சேமிப்பு. எங்கள் குடும்ப வாரிசுகளின் எதிர்காலத்துக்காக புதைத்து வைக்கப்பட்ட சேமிப்பு. அந்த சேமிப்பு முழுவதும் என்னையே சேர வேண்டும். அது இருப்பது தெரிந்திருந்தால் நிலத்தை நான் விற்றிருப்பேனா? ஆகவே அதை எனக்கே கொடுக்கும்படி உத்தரவிடுங்கள். தங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் என்றான். தர்மன் புன்முறுவல் செய்தான். மாயக்கண்ணன் சொல்லியது போல எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டதே. என்னே கண்ணனின் மகிமை! புலங்காகிதம் அடைந்தான். ஆரம்பமான கலியுகத்தின் பாதிப்பு தர்மனை மட்டும் விட்டு வைக்குமா என்ன? ஆகவே தெளிவோடு கலியுகத்தின் முதல் தீர்ப்பை தீர்க்கமாகச் சொன்னான் தர்மத்தின் வழித்தோன்றலான தர்மன். அந்த புதையல் யாரால் எந்த காலத்தில் புதைக்கப்பட்டது என்பது தெரியாது. கடந்த காலங்களில் அந்த நிலம் பல கைகள் மாறி இருக்கலாம். ஆகவே எந்த குறிப்பும் இல்லாமல் அது யாருக்கு சொந்தம் என்பதை எவரும் தீர்மானிக்க முடியாது. எனவே அதை பொது சொத்தாக்கி இந்த அரசுக்கு சொந்தம் என்று அறிவிக்கிறேன். அதே போல பூமிக்கு அடியிலிருந்து எந்த பொருள் கிடைத்தாலும் அவையும் அரசிற்கே சொந்தமாகும். எடுப்பவர்கள் அதை அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். தனாதிகாரியிடம் இருக்கும் அந்த செப்புக்குடத்தை நம் கஜானாவில் சேர்க்க ஆணையிடுகிறேன். நேற்று நீங்கள் இருவரும் பேசிய தர்ம சிந்தனையான பேச்சுக்காக ஆளுக்கு 100 பொற்காசுகள் கொடுக்கலாம் என்று இருந்தேன். ஆனால் இன்று காலை நீங்கள் இருவரும் அரண்மனை வாசலில் சண்டை போட்டு கொண்டதாக தெரிகிறது. அதனால் அந்த பணமும் உங்களுக்கு கிடையாது. இருவரும் சண்டையின்றி நட்போடு இருக்கும்படி ஆணையிடுகிறேன். இந்த வழக்கு இத்துடன் முடிவடைகிறது என்ற தீர்ப்பை வழங்கினான் தர்மன். கலியுகத்தின் தாக்கம் தர்மத்தின் திருவுருவான தர்மன் மீது தன் ஆதிக்கத்தை செலுத்தியதையும் அவனும் செல்வத்துக்கு அடிபணிந்ததையும் எண்ணி சிரித்தார் கண்ணபிரான். இதுதான் கலியுகத்தின் நிலை. நாமும் பொன் பொருள் மீது பற்றை நீக்கி நம்மை படைத்த அந்த இறைவன் மீது பற்றுக்கொள்வோம். அப்போதுதான் பிறப்பற்ற முக்தி நிலை பெற்று பிறவி பெருங்கடல் என்னும் கடலில் உழன்று போகாமல் கரையேற முடியும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.